வணக்கம் மக்களே, அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து ரசித்த மார்வலோட இன்ஃபினிட்டி சாகால கேப்டன் அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் மூவி கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர். இந்த படத்தில் நோட்டீஸ் பண்ண மாதிரி சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் அப்புறம் சின்ன சின்ன மிஸ்டேக் என்னன்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? இந்த படத்தை ரீவாச் பண்ணும்போது தான் ஒன்று கவனிச்சேன். ஸ்மித்ஸ் டெசர்ட் தேடி டென்ஸ்பர்க்கு போயிருப்பார். அப்போது ஸ்மித்ஸை கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணாவே தெரியும். அவரோட ரெட் ஸ்கல் முகத்தை மறைக்க சிந்தட்டிக் ஃபேஸ் மார்க் வியர் பண்ணியிருப்பான்றதை தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அப்படியே அடுத்த சீனில் நம்ம கேப்டன் அமெரிக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது எல்லாருமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த நியூஸ் பேப்பரில் நாசி ஃபோர்ஸஸ் ஓவர் அண்ட் நார்வேயிங் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்மித்ஸ் டெசர்ட்டை தேடி வந்தது நார்வேயில் இருக்கிற டென்ஸ்பர்க்கு. இந்த நியூஸ் பேப்பரில் டென்ஸ்பர்க்கு பதிலாக நார்வேயிங் அப்படின்னு கொடுத்தது ஒரு சின்ன மிஸ்டேக். அப்புறம் நம்ம கேப்டன் ஒரு இடத்துல கெத்த அடி வாங்கிட்டு இருக்கும்போது பக்கி வந்து காப்பாற்றுவார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ நம்ம கேப்டன் கேட்பார், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அதுக்கு பக்கி ஃப்யூச்சர்னு சொல்லி அவங்களோட ஃப்யூச்சரையே நல்லாவே ஒரு ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ரெகனைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஸ்மித்ஸோட பேஸை காமிக்கும்போது ஒரு மானிட்டரில் ஒரு ஃபேஸ் டிஸ்பிளே ஆகும். அது வேறு யாரும் இல்லை, டாக்டர் ஜோலா தான். காமிக்கலன்னா அனிமேட்டட் சீரிஸில் டாக்டர் ஜோலாவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஷாட் எதை மீன் பண்ணுதுன்றது. அடுத்தது ரெட் ஸ்கல் டாக்டர் ஆப்ரகாம் எஸ்கனை கொள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரெட் ஸ்கல்ல போர்ட்ரேட் டிராயிங் ட்ரா பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ரெட் ஸ்கல் ஃபேஸை இன்னும் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மூவியில். அப்போ ரெட் ஸ்கல் ஒரு மறைவான பகுதியில் நின்றுருப்பாரு. இதில் என்ன ஹிடன் டீட்டெயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் அந்த ஆர்டிஸ்ட் ரெட் கலர் தான் டாமினன்ட் கலராக யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த வகையில் ரெட் கலர் ஃபோர்ஸ் ஷேடோ பண்ணது ஒரு சூப்பரான டச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது கேப்டன் அமெரிக்கா சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஹைட்ரா ஏஜென்ட் டாக்டர் ஆப்ரகாமை ஷூட் பண்ணிடுவார். அப்போ அவரை பிடிக்க நம்ம கேப்டன் சேஸ் பண்ணிட்டு கடைக்குள்ளேயெல்லாம் புகுந்து போவார். அப்போது அந்த கம்பி வழியை தாண்டும் போது நம்ம கேப்டன் சொல்ல போனால் கை வச்சு தாண்ட ட்ரை பண்ணுவார். ஆனால் அவரை அறியாமலேயே அந்த கம்பி வழியை தாண்டி குதிக்கிறத நீங்கள் நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம். அதுதான் இந்த சூப்பர் சோல்ஜர்ஸோட ஒரு பவர் அப்படின்றத அவர் நல்லாவே அந்த ரெகனைஸ் பண்ணியிருப்பார். அடுத்ததாக காலர் பிலிப்ஸ் வந்து கேப்டன் அமெரிக்காவை ஆர்மியில இருந்து தள்ளி வச்சது பிறகு நம்ம கேப்டன் சின்ன சின்ன ஷோவில் எல்லாமே சூப்பர் ஹீரோ ரோல்ஸ் எடுத்து பண்ணுவார். அப்போ அந்த ஷோ முடியும் போது அந்த ஒரு ஷாட் வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை ஃபோர் ஷேடோ பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்மித்ஸ் கிட்ட மாட்டி இருக்கிற சோல்ஜர்ஸ், அதாவது 107th பேட்சஸ் சோல்ஜர்ஸை காப்பாற்ற போவார். அப்போ டாக்டர் சோலா எல்லாத்தையுமே பேக் பண்ணும்போது இந்த ஒரு ஷாட்டை கவனிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் ஜோலா காமிக் புக் அப்பியரன்ஸில் இப்படி தான் இருப்பார். டாக்டர் ஜோலா இதுக்காக பிளானிங் போட்டிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த மூவிஸில் பார்க்கும்போது இவரோட கேமியோ நம்ம பார்க்கலாம். கேப்டன் எல்லா சோல்ஜர்ஸையும் ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறமா எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அங்கே பார் அட்டெண்டராக இருந்தது வேறு யாரும் இல்லை, ஸ்கின்னி ஸ்டீவ் ரோஜர்ஸாக நடித்தது. அதாவது சூப்பர் சீரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ரோஜர்ஸோட பாடி டபுளாக நடித்தது வேறு யாரும் இல்லை, இவர் தான். அதுக்கப்புறம் கேப்டன் ரெஸ்கியூ பண்ணப்பட்ட சோல்ஜர்ஸோட உதவியால் ஒவ்வொரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு போவார். அப்போது ஒரு மாண்டேஜ் சீக்வன்ஸ் ப்ளே ஆகும். கேப்டன் இந்த ஷாட்டில் ஷீல்டோடு இருப்பார். ஆனால் அதுவே அடுத்த ஷாட்டில் அவருக்கு பின்னாடி இந்த ஷீல்ட் டிஸப்பியர் ஆகிருக்கும். இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அடுத்ததான் நம்ம கேப்டன் க்ரூ வந்து ஒரு மிஷனை முடிக்க ட்ரெயினுக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போது இந்த பக்கி அந்த ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்துருவார். இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்காங்க. எப்போ நான் பிரிசனில் இருக்கிற கைதிகளுக்காக ஒரு சின்ன ஷோ பண்ணும்போது அவரை அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. அடுத்த சீனில் இவரை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கஸ் மங்கியை நம்ம கேப் வரைஞ்சிட்டு இருப்பார். அது பக்கத்துலேயே இந்த ஒரு ட்ரெயின் டிராயிங்கை நீங்கள் பார்க்க முடியும். ரெட் ஸ்கல் டெசர்ட் எடுத்துகிட்டு பிளேனில் போகும்போது நம்ம கேப் அதை சேஸ் பண்ணிகிட்டே போவார். அவருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக கர்னல் ஃபிலிப்ஸ் கார் எடுத்துகிட்டு வருவார். அப்போது அந்த காரில் இன்னும் வேகமாக போக கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருப்பார். அது எதை மீன் பண்ணுதுன்னா, கர்னல் ஃபிலிப்ஸ் அதாவது டாமி லீ ஜோன்ஸ் வந்து மென் இன் பிளாக்கில் கே அப்படின்ற கேரக்டரை ப்ளே பண்ணுறதை இங்கே அவங்க டீஸ் பண்ணுறாங்க. அந்த பிளேனை ஸ்டீவ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெகி கார்ட்டர் கூட கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அப்போது பெகி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது கேப்டன் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக அவர் இருந்த இடம், அதாவது அவரோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் பேட்லிக் மெல்வில் ஐலாண்டுக்கு 100 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் இருந்திருக்காருன்றது ஒரு சின்ன டீட்டெயில். கடைசியாக ஸ்டீவ் பெகி கூட நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கேட்டுருப்பாரு. அப்போ பெகி நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஸ்டீவ் ரோஜர்ஸ் எனக்கு டான்ஸ் ஆட வராது, உன்னோட கால் விரலில் நான் மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிளான் கிராஷ் ஆகிடும். ஆக்சுவலாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லையுமே இதை பற்றி டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கிரிப்ட் படி நம்ம ஸ்டீவ் ரோஜர்ஸ் கடந்த காலத்துக்கு போய் பெகி கூட டான்ஸ் ஆடும்போது ஸ்டீவ் பெகியோட கால்வெறிகளை மிதிச்ச மாதிரியும் அப்போது பெகி ஸ்டீவை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அப்படின்றத ஸ்கிரிப்டில் இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து தெரிய வருது என்னென்னா, மார்வலோட கண்டினியூட்டியை யாருமே அடிச்சிக்க முடியாதுன்றது நல்லாவே தெரியுது. இது போல நம்ம கேப்டன் எல்லா சோல்ஜரையும் ரெஸ்கியூ பண்ணும் போகும்போது நம்ம கேப் பக்கி இருக்கிற பக்கமாக ஜம்ப் பண்ணும்போது ஒரு சவுண்ட் ட்ராக் ப்ளே ஆகும். அது நீங்களே கேளுங்க. கண்டிப்பாக அது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கும். இந்த ஒரு மியூசிக் வேறு எதுவுமே இல்லை. மார்வல் கண்டினியூட்டியில் கிங்ன்றதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணுற மாதிரியே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் கேப்டன் நியூலேரை லிஃப்ட் பண்ணும்போது இந்த சவுண்ட் ட்ராக் அங்கேயும் ப்ளே ஆகும். இது ஒரு சின்ன கண்டினியூட்டி டீட்டெயிலாக இருந்தாலும் மார்வல் இது நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எந்த மார்வல் கண்டினியூட்டியில் கிங்னு சொல்கிறாங்களோ அவங்களும் சின்ன சின்ன மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணுவாங்க. கேப்டன் அமெரிக்கா சேசிங் சீக்வன்ஸில் அப்போது அந்த ஸ்மித்ஸ்
அனுப்புன ஒரு ஏஜென்ட் காரில் போயிட்டு இருக்கும்போது கேப்டனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது காரில் புல்லட் ஹோல்ஸ் வந்திருக்கும். அப்போ அந்த கார் ட்ரக் மேலே மோதி கவுழும்போது அந்த புல்லட் ஹோல்ஸ் எல்லாமே காணாமல் போயிருக்கும். கேப்போட ஹெல்மெட்டில் எப்போவுமே விங் சிம்பிள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த எல்லா சோல்ஜர்கிட்டையும் அந்த சிம்பிள் இருக்கும். ஸோ கேப்டன் எப்போவுமே சோல்ஜர் இருக்கணுன்றது விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். கடைசியாக என் கிரெடிட்டில் நிக் ஃபியூரி மீட் பண்ண வரும்போது நம்ம கேப்டன் போட்டிருக்க ஷூவை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் வரதுருக்கு. என்னென்னா கேப்டன் போட்டிருக்க ஷூ வந்து கேன்வாஸ் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு. இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்வாஸ் ஷூ வந்து வேர்ல்டு வார் 2 அப்போது சோல்ஜர்ஸ்க்காக மட்டுமே ஷூஸ் மேக் பண்ணாங்க. ஸோ 21st சென்ச்சுரியில் கூட நம்ம கேப் அதை போட்டிருக்கும் போதே தெரியுது கேப் இன்னும் சோல்ஜராக இருக்கதா விரும்புகிறாருன்றது. ரிஸ்கல் எப்போ டெசெக்டை கண்டுபிடிச்சாரோ அதுக்கு முன்னாடியே அங்கேயே ஓடினுக்கும் ஃப்ராஸ்ட் செயினுக்கும் சண்டை வந்தது. காமிக் புக்கில் பக்கியை கவரில் இருந்து ரிமூவ் பண்ணி தூக்குனது கேப்டன் அமெரிக்கா ஷீல்டை ஃபோர் ஷேடோ பண்ணது தவிர எனக்கு எந்த ஈஸ்டர் எக்ஸும் தென்படல. ஸோ உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது ஈஸ்டர் எக்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் சந்திக்கலாம்.